Motion in a straight line topic la problem பண்ணலாம் வாங்க. Figure 3.24 gives the xt plot of a particle in one dimensional motion. Three different equal intervals of time are shown. In which interval is the average speed greatest and in which it is least? Give the sign of average velocity for each interval. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடுடைய மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்பீட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால வந்து அதுக்கு மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. ஸ்பீட் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் உடைய ஸ்லோப்பு தான் வந்து வெலாசிட்டி. ஆனால் இங்கே ஸ்பீடு ஃபர்ஸ்ட் கேட்டதுனால அந்த ஸ்லோப் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஸ்பீடு பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இன்டர்வல் காமிச்சிருக்காங்க, செகண்ட் இன்டர்வல், தேர்ட் இன்டர்வல் காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த 3 இன்டர்வல்லையும் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா வந்து டைம் ஈக்குவலா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஆவரேஜ் ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன், இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்னு போட்டுங்க. டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இங்க 3 டிஃபரெண்ட் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம் இன்டர்வல் டெல்டா டி, இந்த செகண்ட் கேஸ்ல டைம் இன்டர்வல் டெல்டா டி, இந்த தேர்ட் கேஸ்ல டைம் இன்டர்வல் டெல்டா டி. இங்க நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் டெல்டா எக்ஸ் டிவைட் பை டெல்டா டின்னு எடுத்துக்கலாம். இங்க டெல்டா டி வந்து 3 டிஃபரெண்ட் இன்டர்வல்ஸ்ல வந்து சேமா இருக்குதுனால டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போட்டுடலாம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல டெல்டா எக்ஸ் லெங்த் இவ்வளவு கொடுத்துருக்காங்க, டெல்டா எக்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல. செகண்ட் டைம் இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் டூ இவ்வளவு கொடுத்துருக்காங்க. தேர்ட் டைம் இன்டர்வல்ல பாருங்க டெல்டா எக்ஸ் வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க. டைம் இன்டர்வல் டெல்டா எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க, டெல்டா எக்ஸ் த்ரீ. நமக்கு இந்த டயக்ராம் பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, டெல்டா எக்ஸ் த்ரீ வந்து கிரேட்டர் தென் டெல்டா எக்ஸ் ஒன், டெல்டா எக்ஸ் ஒன் கிரேட்டர் தென் டெல்டா எக்ஸ் டூன்னு இந்த கிராஃப் பார்க்கும்போது புரியுது. ஸோ நமக்கு டைம் இன்டர்வல் எல்லாத்துலேயும் 3 இன்டர்வல் ஈக்குவல் சொல்லிட்டதுனால ஆவரேஜ் ஸ்பீட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் டிராவல். இதுல டிஸ்டன்ஸ் டிராவல் தேர்ட் இன்டர்வல்ல கிரேட்டரா இருக்கு, செகண்ட் இன்டர்வல்ல தான் லீஸ்டா இருக்கு. இது அதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் இன் தேர்ட் இன்டர்வல் இஸ் கிரேட்டர் தென் ஆவரேஜ் ஸ்பீட் இன் தி செகண்ட் அது ஃபர்ஸ்ட் இன்டர்வல், அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் இன் தி ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இஸ் கிரேட்டர் தென் ஆவரேஜ் ஸ்பீட் இன் தி செகண்ட் இன்டர்வல் அப்படி வருது. ஸோ இதில் பார்க்கும்போது அப்போ கிரேட்டஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னா, கிரேட்டஸ்ட் வந்து தேர்ட் இன்டர்வல், கிரேட்டஸ்ட் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கிரேட்டஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னா தேர்ட் இன்டர்வல்ல இருக்கு. லோயஸ்ட் எங்கே பார்த்தோம்னா, லோயஸ்ட் வந்து அதாவது ஸ்பீடு வந்து லோயஸ்ட் வந்து எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்டர்வல்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது ஸ்பீடு முடிஞ்சு. அடுத்து வந்து நமக்கு டைரக்ஷன் கேட்குறாங்க. டைரக்ஷன்னா வந்து சைன் கேட்குறாங்க, வெலாசிட்டியோட சைன் கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டிக்கு சைன் வேணும்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருந்தால் வெலாசிட்டி பாசிட்டிவ், ஸ்லோப் நெகட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வெலாசிட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் இதை கனெக்ட் பண்ணிட்டு இப்படி ஸ்லோப் பார்க்கலாம். இந்த ஆங்கிள் பாருங்க அக்யூட் ஆங்கிள் வருது, அதனால வந்து இங்கே ஸ்லோப் பாசிட்டிவ், ஸோ வெலாசிட்டி பாசிட்டிவ். ஸோ வெலாசிட்டி இன் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து பாருங்க செகண்ட் இன்டர்வல்ல வந்து ஸ்லோப், இங்கேயும் ஸ்லோப் வந்து இங்கே வரைஞ்சி பார்த்தோம்னா இப்படி இருப்பாங்க. இனிஷியல் ஃபைனல் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டோம்னா இங்கே டீட்டா வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்குதுங்களே. வெலாசிட்டி இன் செகண்ட் இன்டர்வல் ஆல்சோ பாசிட்டிவ். அடுத்து தேர்ட் இன்டர்வல்ல பாருங்க, இங்க ஸ்லோப் வந்து நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க, நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப், அதாவது ஆங்கிள் வந்து வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தோம்னா அப்டிவ்ஸ் ஆங்கிள் வருது இல்லைங்களா, அதனால வந்து ஸ்லோப் வந்து நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆங்கிள் வந்து நெகட்டிவ் ஆங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லோப் எப்படி எடுத்தோம்னா ஆங்கிள் நெகட்டிவ் ஆங்கிள் எடுத்துட்டோம்னா ஸ்லோப் நெகட்டிவ், ஸோ தட் V3 வந்து நெகட்டிவ். V3 வந்து வெலாசிட்டி வந்து தேர்ட் இன்டர்வல்ல நெகட்டிவ் வருது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து பாசிட்டிவ் வரும், அதனால வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ். செகண்ட் இன்டர்வல்லையும் பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ பார்த்தோம்னா ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரேட்டர் தென் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ தட் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் சைன் எடுத்துக்கலாம். ஆனால் தேர்ட் இன்டர்வல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் லெஸ் தென் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ் வருது, அதனால வெலாசிட்டி நெகட்டிவ். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் இன்டர்வல்லையும் செகண்ட் இன்டர்வல்லையும் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் சைனா இருக்கு, தேர்ட் இன்டர்வல்ல வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் ஸ்பீட் வந்து கிரேட்டஸ்ட் இன் தேர்ட் இன்டர்வல், லோயஸ்ட் இன்
செகண்ட் இன்டர்வல் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு.